முதல்ல இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது என்னப்பா அப்படின்றது கேட்டீங்கன்னா, இது சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்மளோட ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஓட்டர் லிஸ்ட் இருக்கு பாருங்க. அந்த ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் திரும்பியும் வந்துட்டு ரிவைஸ் பண்ற ஒரு ப்ராசஸ்ங்க. யார் யாரெல்லாம் புதுசாக வந்துட்டு ஓட்டு லிஸ்ட்ல வந்துட்டு இணையறாங்க, யார் யாரெல்லாம் இறந்தவங்க அவங்கள வந்துட்டு ஓட்டு லிஸ்ட்ல இருந்து எடுக்கணும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் பண்றதுக்கு பேர் தான் எஸ்ஐஆர் அப்படின்றது சொல்லுது. இது யார் பண்றா அப்படின்றது பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இது அவங்களோட வேலை. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டா வந்துட்டு இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸை வந்துட்டு மேற்கொண்டுட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, பீகார்லையும் ஒரு வாட்டி பண்ணியிருக்காங்க. இப்போ இது தமிழ்நாட்டில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே பூதாகரமா பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஏன்பா இந்த ஓட்டர் லிஸ்ட்டை ரிவைஸ் பண்றதுல என்னப்பா பிரச்சனை இருக்கு இங்க இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு? புதுசா வரவங்க 18 வயசு ஆறவங்களை வந்துட்டு ஆட் பண்ண போறாங்க, யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்க எல்லாம் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து எடுக்க போறாங்க. இது ஒரு பஞ்சாயத்தா ஏன் பண்றாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது இது மட்டும் ப்ராசஸ் அப்படின்றது